ஹாய் ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நம்ம கேந்தி போட்டிருக்கோம். கேந்தி நட்டுறத வீடியோ இன்னும் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணலை. அது அடுத்து தான் அப்லோட் பண்ணுவோம். கேந்தி நட்டு 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆயிடுச்சு. இந்த 5 நாளில் பார்த்தீங்கன்னா கோரை அகோரமாக இருந்துச்சு. களைகள் ரொம்ப வந்ததுனால சரி பிஞ்சில் களை வெட்டலான்னு சொல்லி ஆள் கூப்பிடலான்னு போனால் அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் ஆள் போட்டதுனால அதுலேருந்து ஆள் வேலைக்கு கிடைக்கல. அந்த கிடைச்ச 2 பேரை வச்சு ஃபுல்லாக களை வெட்டி பாருங்கள். களை வெட்டின பிறகு ஒவ்வொரு கேந்திக்கண்ணும் தெளிவாக தெரியுது. இந்த ஓசூர் கேந்தியை பொறுத்த வரைக்கும் பாருங்கன்னா நல்லா தாட்டியமாக பூ லட்டு மாதிரி, திருப்பதி லட்டு மாதிரி பெருசாக வரும். 2 பேர் தான் களை வெட்ட வந்தாங்க. அவ்வளோ கடையும் ஃபுல்லாக களை வெட்டி முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சேவல் நட்டும் சேவலுக்கும் களை அதிகமாக வந்துருச்சு. இதெல்லாம் முள்களாக இருந்ததுனால முள் பிஞ்சையாக இருந்துச்சு. முள்ளெல்லாம் வெட்டி போட்டுட்டு உழுது சேவலும், அதாவது கோழிக்கொண்டை பூன்னு சொல்லுவாங்க, அந்த பூவும் இதுவும் நட்டோம். பாருங்கள், சேவல்லாம் அழகாக இருக்குது. இது களை வெட்டின பிறகு பார்த்திங்கன்னா அதை விட தெளிவாக இருக்கும். களை வெட்டி முடிச்சுட்டு தண்ணி விடணும். களை வெட்டி முடித்த உடனே விட மாட்டோம். 3 நாள் இல்லை 2 நாள் கழித்து தண்ணி விடுவோம். ஏன்னா அந்த களைகள் எல்லாம் பட்டு போன பிறகு தண்ணி விட்டு பராமரிச்சுக்கிட்டு இருப்போம். அதிகமாக பார்த்திங்கன்னா முயல் தான் அதிகமாக கேந்தி பூவை வெட்டும். ஆனால் இப்போ வீட்டு பக்கத்துலேயே போட்டதுனால அவ்வளவா அணில், எலி எதுவுமே தொந்தரவு பண்ணலை. முயல்கள் அதிகமாக அட்டுழியம் பண்ணும். இனிமேல் டெய்லி வீடியோ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் இன்வைட் பண்ணுங்கள். தேங்க்யூ.